ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தாரிகாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, சூப்பர் ஹெல்த்தியான பப்பாயா பராத்தா எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் தாரிகாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிவிடுங்க. வாங்க, இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைப்படுதுன்றதை பார்த்துடலாம். கோதுமை மாவு 4 கப், ஒரு பப்பாளி காய், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. நம்ம செய்ய போகிற பப்பாயா பராத்தாக்கு முதல்ல மாவு பிசைஞ்சுக்கலாம். அதுக்கு நான் எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இப்போ இது கூட மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போது உப்பையும் மாவையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிடலாம். எண்ணெய் தடவினா தான் காயாமல் இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இதுக்கு நடுவில் நம்ம பப்பாயாவை ரெடி பண்ணிடலாம். நாம் எடுத்து வச்ச பப்பாயாவை தோல் சீவி வச்சுக்கணும். இப்போது தோல் சீவின பப்பாயாவை திருவிக்கலாம். இப்போது நம்ம திருவி வச்சுருக்க பப்பாயாவை புழிஞ்சு அதில் உள்ள தண்ணியையும் சக்கையும் தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு நல்லா அழுத்தி பிழிஞ்சிங்கன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ அடுப்பில் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம திருவி வச்சுருந்த பப்பாயாவை எடுத்து போட்டுடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நாம் எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள் போட்டுடுறேன். கரம் மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் இதில் உள்ள பச்சை வாடெல்லாம் போகும். பப்பாயாவும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி சப்பாத்திக்கு யூஸ்வலாக தட்டுற மாதிரி தட்டிடலாம். நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்ச பப்பாயாவை எடுத்து இப்படி வச்சிடலாம். இப்போ இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை தட்டிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது பராத்தான்றனால கொஞ்சம் கனமாக தான் போடணும். ரொம்ப மெல்லிசாக போட்டுறாதீங்க.
ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அந்த தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பராத்தாவை போட்டுடலாம். இது மேலேயும் நெய் ஊற்றி சுட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டு சுட்டுக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சுடணும், ஏன்னா திக்காக போட்டிருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, ஏன்னா நம்ம பப்பாயாலாம் சேர்த்துருக்கோம். பப்பாயா வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் வந்த உடனே வெளியே எடுத்துடலாம். இதை பாருங்கள், நம்மளோட பப்பாயா பராத்தா எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.